Welcome back to our channel Needles and Threads. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா bullion knot எப்படி போடுறதுன்ற complete tutorial வீடியோ தான் பார்க்க போறோம். சோ இப்போதான் நீங்க beginner இருக்கீங்க பிராக்டீஸ் பண்ணி பார்க்க போறீங்க அப்படினா இந்த மாதிரி சின்னதா ஒரு கோடு போட்டுட்டு அதுக்கு அப்புறமா அதல பிராக்டீஸ் பண்ணி பாருங்க. லைன் போட்டுட்டு first நீங்க ஒரு கார்னர் பாயிண்ட் அதாவது நீங்க போட்டுக்கிற லைன்ல first ஒரு கார்னர் பாயிண்ட்ல இருந்து thread வெளியில எடுத்துக்கோங்க கீழ இருந்து மேல் பக்கமா இந்த மாதிரி. thread வந்து நான் 6 strands தான் எடுத்துர்க்கேன். So ஒரு கார்னர்ல எடுத்துட்டு again இன்னொரு கார்னர்ல இந்த மாதிரி நீடில இன்சர்ட் பண்ணி first நம்ம எந்த கார்னர் வழியா வெளியில எடுத்தோமோ அதே இடத்துல மறுபடியும் நம்ம நீடில வெளியில கொண்டு வரணும். So வீடியோவை கிளியரா பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். பட் நீடில ஃபுல்லா வெளியில எடுத்துறாம இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி வெச்சுக்கோங்க நீடில. So நான் எப்படி வெச்சிருக்கேன்றத பாருங்க. வெச்சிட்டு நீடில வந்து உங்களோட லெஃப்ட் ஹேண்ட்ல இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டா தூக்கி பிடிச்சிட்டு அதுக்கு அப்புறமா ஒரு 6 டைம்ஸ் வந்து இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணுங்க. நீடில் மேல இந்த மாதிரி 6 டைம்ஸ் வந்து ரொட்டேட் பண்ணனும். சோ இது வந்து ரொம்ப நீங்க டைட்டா பண்ண கூடாது, ரொம்ப லூசா பண்ண கூடாது. ஓரளவுக்கு கரெக்ட்டான ஒரு இதுல வந்து நீங்க பண்ணனும். ரொம்ப டைட் பண்ணிட்டீங்கன்னா நீடில் வந்து வெளியில எடுக்க முடியாது. ரொம்ப லூசா இருந்தா bullion knot வந்து கரெக்ட்டா இருக்காது. சோ இந்த மாதிரி பண்ணிட்டு நான் எப்படி அந்த knot வந்து கையில பிடிச்சிருக்கேனோ அதே மாதிரி பிடிச்சிட்டு நீடில கொஞ்சம் கொஞ்சமா வெளியில எடுத்தீங்கன்னா thread ஃபுல்லா கம்ப்ளீட்டா இந்த மாதிரி எடுத்துறலாம். சோ நமக்கு ஒரு அழகான bullion knot வந்து கிடைச்சிரும். இந்த மாதிரி போட்டதுக்கு அப்புறமா இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா again இந்த இடத்துல வந்து நீடில இன்சர்ட் பண்ணி கீழ் பக்கமா எடுத்துறலாம். and பேக் சைடுல நீங்க எப்பவும் போல knot போட்டு finish பண்ணிருங்க இந்த ஸ்டிட்ச். சோ இப்படி தான் நீங்க வந்து ஸ்டார்டிங்ல பிராக்டீஸ் பண்ணனும். இப்போ இந்த bullion knot யூஸ் பண்ணி சின்னதா ஒரு ஃப்ளார் வந்து நம்ம போடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நீடில்ல இந்த மாதிரி 3 டைம் ட்விஸ்ட் பண்ணி நம்ம நார்மலா எப்போதும் போல French knot எப்படி போடுவோமோ அதே மாதிரி நான் ஃபர்ஸ்ட் நடுவுல போட்டுக்கறேன். அதுக்கு அப்புறமா ஒரு இடத்துல இருந்து அந்த French knot ஒட்டி ஒரு இடத்துல இருந்து நீங்க நீடில்ல வெளியில எடுத்துக்கோங்க. வெளியில எடுத்துட்டு எந்த இடத்துல நீங்க வெளியில எடுத்தீங்களோ அதுல கொஞ்சம் கேப் விட்டு கொஞ்சம் தள்ளி நீடில வந்து இன்சர்ட் பண்ணுங்க. எப்படின்றத வீடியோல கிளியரா பாருங்க. சோ இந்த மாதிரி நீடில இன்சர்ட் பண்ணி எந்த இடத்துல இருந்து நீடில வெளியில எடுத்தீங்களோ அதே இடத்துலயே மறுபடியும் நீங்க இந்த நீடில அப்படி கொண்டு வரணும். நீடில ஃபுல்லா வெளியில எடுத்துறாம இந்த மாதிரி கொஞ்சம் நீடில வந்து கையில ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இப்படி நான் பிடிக்கிறேன் அப்படின்றத பாத்துக்கோங்க. உங்களோட ஆள்காட்டி விரலை வச்சு இந்த மாதிரி நீடில வந்து கையில ஹோல்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு லெந்த்ல bullion knot வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க உங்களோட அந்த எண்ணிக்கையை வந்து கூட்டிக்கலாம். எத்தனை டைம் நீங்க வந்து நீடில thread ட்விஸ்ட் பண்றீங்க, சுத்தி விடுறீங்க அப்படின்றத வந்து நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களோட லெந்த்க்கு ஏத்த மாதிரி. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு 6 to 7 டைம்ஸ் வந்து இந்த மாதிரி எடுத்துர்க்கேன். சோ எடுத்துட்டு அந்த knot நீங்க கையில பிடிக்கலனா சிக்கு விழுந்துரும் நூல். சோ இந்த மாதிரி கரெக்ட்டா அழகா அந்த knot வந்து நீங்க பிடிச்சு டைட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா எந்த இடத்துல அந்த knot உங்களுக்கு முடியுதோ அதே இடத்துலயே நீங்க என்ன பண்றீங்க நீடில பேக் சைடுல இன்சர்ட் பண்ணி finish பண்ணிடுறீங்க. இப்போ இந்த knotக்கு சென்டரா ஓகேவா? இப்போ bullion knot வந்து இருக்குல்ல அந்த போட்றதுக்கு நம்ம ஒரு சென்டரான சைடுல இருந்து நீடில வெளியில எடுக்கலாம். வெளியில எடுத்து again கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு நம்ம இந்த மாதிரி நீடில இன்சர்ட் பண்ணி வெளியில கொண்டு வரோம். கொண்டு வந்துட்டு இதே மாதிரி நம்ம நீடில்ல thread வந்து சுத்தி விட்டுக்கலாம். சோ உங்களுக்கு லெந்த் வந்து எந்த அளவுக்கு வேணும்ன்றத பார்த்து நீங்க சுத்தி விடணும். இப்போ வந்து நான் என்ன பண்றேன்னா ஒரு 8 to 9 டைம்ஸ் வந்து இந்த மாதிரி நீடில்ல வந்து சுத்தி விட்டுக்கறேன். சோ நம்ம ஃபர்ஸ்ட் டைம் போட்டதை விட கொஞ்சம் வந்து அதிகமா தேவைப்படுது. சோ 8 டைம்ஸ் வந்து சுத்தி விட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். சோ உங்களோட லெந்த்க்கு ஏத்த மாதிரி தான் நீங்க அந்த நீடில்ல வந்து thread வந்து சுத்தி விடணும். சோ கரெக்ட்டா இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து டைட் பண்ணிட்டு உங்களுக்கு knot முடியிற இடத்துல கீழே இன்சர்ட் பண்ணிடுங்க. சோ அவ்வளவுதான். மறுபடியும் இப்போ நீங்க லாஸ்டா போட்டுக்கற அந்த ஸ்டிட்ச்ல இருந்து bullion knot ஸ்டிட்ச்ல இருந்து சென்டரான பிளேஸ்ல இருந்து நீங்க நீடில வெளியில எடுங்க. வெளியில எடுத்துட்டு கரெக்ட்டா அதுக்கு ஆப்போசிட் சைடுல இருந்து நீடில இந்த மாதிரி நான் கொடுக்கறேன். சோ கொடுத்துட்டு லெஃப்ட் ஹேண்ட்ல இந்த நீடில ஹோல்ட் பண்ணிக்கோங்க. நீடில் வந்து கரெக்ட்டா இந்த மாதிரி தூக்கி பிடிச்சிருக்கணும். நீங்க உங்களோட ஹேண்ட் யூஸ் பண்ணி கரெக்ட்டா ஹோல்ட் பண்ணீங்கனா மட்டும் தான் அந்த நீடில்ல வந்து உங்களால கரெக்ட்டா சுத்தி விட முடியும் நூலை.
ஸோ கண்டிப்பாக உங்களோட ஆள்காட்டி விரலை வச்சு இந்த மாதிரி நீடில் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப டைட்டாக சுற்றிட்டிங்கனாலும் உங்களுக்கு நீடில் வெளியில் வராது. இப்போ டைட்டாக நம்ம சுற்றி இருக்கிறோம் கொஞ்சம், அதனால தான் நீடில் வெளியில் வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு காட்டணும் அப்படின்றதுக்காக ரொம்ப டைட்டாக இல்லை, கொஞ்சம் டைட்டாக வந்து நான் சுற்றிருக்கேன். ஸோ அந்த மாதிரி நம்ம டைட்டாக சுற்றினோம் அப்படின்னா எடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஸ்டிச்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப டைட்டாக சுற்றிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக போயிடும். ஸோ பார்த்து கவனமாக இந்த புல்லியன் நட் ஸ்டிச் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ நம்ம டைட்டாக சுற்றிட்டோன்னா இந்த ஸ்டிச்சஸ் வந்து எந்தளவுக்கு கொலாப்ஸ் ஆகுதுன்றதை பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்டிச்சை வந்து கரெக்டாக கொண்டு வந்துட்டேன். ஸோ பேக் சைடில் வந்து நீடில் வெளியில் இறக்கிக்கலாம் கீழே. இப்போ வந்து நான் கடைசியாக போட்டு முடிச்ச அந்த ஸ்டிச்சுக்கு சென்டரான ஒரு பிளேஸ்லேருந்து மறுபடியும் அகெயின் நூலை வந்து வெளியில் எடுக்கிறேன். வெளியில் எடுத்துகிட்டு அதுக்கு ஆப்போசிட் சைட்லேருந்து நீடில் இன்சர்ட் பண்ணி இந்த மாதிரி வெளியில் கொண்டு வர்றேன். ஸோ கண்டிப்பாக உங்களோட விரலை யூஸ் பண்ணி இந்த மாதிரி நீடில் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் த்ரெட்டை வந்து இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை டைம்ஸ் தேவையோ அத்தனை டைம்ஸ் சுற்றி விட்டுக்கோங்க. உங்களோட லென்த்துக்கு ஏற்ற மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் பிகினிங்கில் பழகுறீங்க அப்படின்னா 6 டைம்ஸ் மட்டும் நீங்கள் சுற்றி விட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா? நீடில் த்ரெட்டை வந்து 6 டைம்ஸ் மட்டும் நீங்கள் சுற்றி புல்லியன் நாட் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நம்ம 12 டைம்ஸ் 15 டைம்ஸ் கூட சுற்றி உங்களுக்கு வந்து அந்த நாட்டை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும். நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப 6 டைம்ஸ் மட்டும் சுற்றி விட்டு இந்த புல்லியன் நாட்டை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே? ஸோ இப்போ மறுபடியும் இந்த ஸ்டிச் முடிச்சதுக்கப்புறமா அதுக்கு பக்கத்துலேயே நான் வந்து நீடில் வெளியில் எடுக்கிறேன். வெளியில் எடுத்துட்டு எந்த இடத்துலேருந்து எந்த இடத்து வரைக்கும் நம்மளுக்கு புல்லியன் நாட் வேணும் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணுறோமோ அப்படி தான் நம்ம வந்து அந்த நீடில் வந்து வெளியில் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு நம்ம அதாவது இன்சர்ட் பண்ணணும். ஓகேவா? உங்களுக்கு கிட்டையே வேணும், ரொம்ப பக்கமாக வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த தூரத்தை வந்து கம்மி பண்ணிக்கலாம் டிஸ்டன்ஸை. இல்லை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி எந்த இடத்துல முடிக்கணும் அந்த ஸ்டிச்சுன்னு நினைக்கிறீங்களோ அந்த கணக்கு பண்ணி தான் நீங்கள் வந்து நீடில் வந்து ஆப்போசிட் சைடில் இன்சர்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அந்த கால்குலேஷன்ஸ்லாம் கொஞ்சம் நீங்களே தான் மைண்ட் பண்ணிக்கணும். ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கே வந்து இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ அவ்வளோதான். புல்லியன் நாட் யூஸ் பண்ணி இப்போது சிம்பிளான ஒரு ஃப்ளார் வந்து உங்களுக்கு நான் போட்டு காட்டியிருக்கேன். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு நல்ல ஒரு ஃப்ளார் டிசைனாக எடுத்து செலக்ட் பண்ணி இந்த டிசைனை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.